ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிற்கு கடத்தப்பட்ட பெருமாளின் வைரம் மர்மமாய் உயிரிழந்த ராஜவம்சம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உலகில் ஒரு காலத்தில் எல்லா நாடுகளையும் விட செல்வ செழிப்பு கொண்ட நாடாக இருந்தது பாரதம். தங்களுக்கு கிடைக்கும் அனைத்தையும் தாங்கள் வழிபடும் இறைவனுக்கு தருவதற்கு தயாராக இருக்கும் இந்து மதத்தினரை போல உலகில் வேறெங்கும் காண முடியாது. அப்படி ஒரு மன்னன் தனக்கு கிடைத்த விலை மதிப்பற்ற வைரத்தை ஒரு தெய்வத்திற்கு அளித்ததையும் அது இன்று ரஷ்ய நாட்டில் இருப்பதை பற்றியும் தான் இப்போது பார்க்க போகிறோம். 1600ஆம் ஆண்டுகளில் ஆந்திராவின் கோல்கொண்டா பகுதியை ஆண்டு வந்த ஒரு அரசனின் ஆட்சி காலத்தில் இந்த வைரம் அங்குள்ள ஒரு சுரங்கத்தில் தோண்டி எடுக்கப்பட்டது. கர்நாடகத்தில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டினம் கோவிலின் ரங்கநாதர் மீது பக்தி கொண்ட அந்த மன்னன் இந்த வைரத்தை அந்த கோவில் ரங்கநாதரின் மூலவர் சிலையின் கண்களாக பதித்தார். 1700ஆம் ஆண்டுகளில் கர்நாடகத்தில் மைசூர் அரச வம்சம் மற்றும் அதனுடைய நட்பு படையான பிரெஞ்சு படையும் பிரிட்டிஷ் படைகளுடன் போரிட்டு கொண்டிருந்தன. அப்போது மைசூரில் இருந்த பிரெஞ்சு படையின் ஒரு வீரன் இந்த வைரத்தை பற்றி கேள்விப்பட்டு அதை திருட உத்தேசித்து அந்த படையிலிருந்து முன்னறிவிக்காமல் விலகி தலைமறைவானான். பிறகு நேரே ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்த அவன் தான் இந்து மதத்தின் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருப்பதாகவும் அதனால் இந்து மதத்திற்கு நான் மாறி தினமும் இந்த ரங்கநாதரை வழிபட விரும்புவதாகவும் கூறினான். இதனை உண்மையென்று நம்பிய அந்த கோவில் அர்ச்சகர்களும் அவனை மதம் மாற்றி அவன் ரங்கநாதரை தினமும் வழிபட அனுமதித்தனர். இதை எண்ணி மிகவும் மகிழ்ந்த அவன் தினமுமே இந்த கோவிலுக்கு வந்து ரங்கநாதரை வழிபடுவது போல நடித்து அந்த வைரத்தை திருடுவதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அப்படி 1747ஆம் ஆண்டு ஒரு நாள் அந்த கோவிலின் அர்ச்சகர்களின் கவனத்தை திசை திருப்பி அந்த ரங்கநாதரின் கண் வைரத்தை திருடி கொண்டு தப்பி ஓடினான். அப்படி அந்த வைரத்தை எடுத்துக்கொண்டு நேரே அவனது சொந்த பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றான். அங்கே யாரோ ஒரு செல்வந்தருக்கு அந்த வைரத்தை விற்றான். அப்படி பல வருடங்கள் பல பேரின் கைகள் மாறி இறுதியாக 1772ஆம் ஆண்டு அது நெதர்லாந்து நாட்டில் ஆம்ஸ்டர்டாம் நகரில் ஏலத்திற்கு வந்தது. அப்போது அந்த வைரத்தை ரஷ்ய நாட்டின் கிரிகோரி ஆர்லோ பிரபு அதை வாங்கினார். இவர் அப்போதைய ரஷ்ய நாட்டு பேரரசி 2ஆம் கேத்தரினுடன் ரகசிய காதல் உறவில் இருந்தார். இந்த வைரத்தை கேத்தரினுக்கு பரிசளித்து அவளை மயக்கி அதன் மூலம் ரஷ்ய நாட்டின் அரசனாக தாம் மாற எண்ணம் கொண்டிருந்தார். இதை எப்படியோ அறிந்து கொண்ட கேத்தரின் அவருக்கு சிறிது பணம் கொடுத்து அவருடனான தொடர்பை துண்டித்து அவரை துரத்திவிட்டாள். ஆனால் அந்த ஆர்லோ பிரபுவின் பெயரை இந்த வைரத்திற்கு சூட்டி ஆர்லோ வைரம் என்று அழைத்தாள். பிறகு அந்த வைரத்தை 1774ஆம் ஆண்டு தனது செங்கோலில் பதித்து கொண்டாள் ரஷ்ய பேரரசி கேத்தரின். இறைவன் ரங்கநாதரிடமிருந்து திருடப்பட்ட காரணத்தால் ஏற்பட்ட தெய்வ சாபத்தினாலோ என்னவோ இந்த வைரத்தை செங்கோலில் பதித்த ஆண்டிலிருந்து அந்த ரஷ்ய நாட்டின் ரோமானோவ் அரச பரம்பரையின் அரச வாரிசுகள் பலர் இயற்கைக்கு மாறான முறையிலும் சிலர் கொலை செய்யப்பட்டும் இறந்தனர். இறுதியாக 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் ஏற்பட்ட போல்ஷெவிக் புரட்சியின் போது ஒட்டுமொத்த அரச குடும்பத்தினரும் ஒரு காட்டில் ரகசியமாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டனர். பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அந்த வைரத்தை ஒரு தேசிய பொக்கிஷமாக கருதி பாதுகாத்தனர். இன்றும் இந்த வைரம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் முற்காலத்தில் ரஷ்ய மன்னர்களின் அரண்மனையாகவும் இன்று ரஷ்ய நாட்டு அதிபரின் மாளிகையாகவும் இருக்கும் கிரவுன்லின் அரண்மனை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த வைரத்திற்கு இந்திய அரசு உரிமை கோரி திரும்ப பெற முடியும் என்றாலும் பல இக்கட்டான சூழலில் இந்தியாவிற்கு துணை நின்ற ரஷ்ய நாட்டுடனான நட்பில் இதன் காரணமாக பங்கம் ஏற்படக்கூடாது என இந்திய அரசு தயங்குகிறது. அதே நேரத்தில் இந்த வைரத்தை நாம் நமது நாட்டிற்கு மீண்டும் கொண்டு வந்தால் அந்த வைரம் என்ன ஆகும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.